கல்விக்கான நிதி உதவி, அந்த நிதியை எங்களுடைய மக்களிடமிருந்து பெற்று தந்த வரியை நிதியாக திருப்பி தருவதில் ஏதாவது பாதகம் விளைவிப்பது சரியல்ல. இதை உடனடியாக ஒன்றிய அரசு வித்ட்ரா பண்ணணும். அது வரைக்கும் இங்கே நாங்கள் ஒரு கால வரையற்ற உண்ணாவிரதம் தொடங்க போகிறோம். அது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, அது நான் தான் உட்கார போகிறேன். அது எத்தனை காலம் ஆனாலும் சரி, அவர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்களோ அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகரப்போவதில்லை. ஒன்றிய அரசாங்கத்திற்கு இதை நாங்கள் ஒரு சேலஞ்சாகவே பார்க்குறோம். தமிழ்நாடு குழந்தைகளின் நலமா இல்லை உங்களுடைய அராஜக போக்கின் ஒரு மெத்தனமா என்பது இந்த போராட்டத்தில் தெரிஞ்சிடும். அதனால் என்னுடைய மறுபடியும் வேண்டுகோள் என்னென்னா, இந்த தமிழகத்துக்கு வர வேண்டிய தொகை உடனடியாக ரிலீஸ் பண்ணணும். நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசாங்கத்தோடு நெகோஷியேட் பண்ணணும். எதை ஒத்துப்போம் எதை ஒத்துக்க மாட்டோன்றது டேபிளில் நெகோஷியேட் பண்ணணும். இதை பண்ணி தான் அதுக்கப்புறம் முன்னாடி கொண்டு போகணும். அப்படின்ற அந்த டிமாண்டோட இந்த காசை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும், இந்த ரிலீஸ் பண்ணுற டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் இங்கே நாங்கள் ஒரு காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்க போகிறோன்ற அறிவிப்பை இன்னைக்கு அறிவித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக, இது இன்றைக்கல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச மொழி இதுதான். சுதந்திர போராட்டத்திலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய போராட்ட விதானங்கள் இதுதான். அதனால் எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் நாங்கள் இந்த போராட்டத்தை துவங்குகிறோம். என்னுடைய பணிவான வேண்டுகோள் தமிழக மக்களுக்கும், என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், தமிழ்நாடு சொந்தங்களுக்கும், இதை ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ எடுப்போம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தமிழ்நாட்டில் இதை விட ஒரு சீரியஸான இஷ்யூ கிடையாது. இதை ஒரு சீரியஸாக இந்த இஷ்யூ எடுத்து இதை பொது வழியில் சர்ச்சை செய்து இந்த போராட்டத்திற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு, ஒரு ஜல்லிக்கட்டை நம்ம பார்த்தோம், ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நம்ம பார்த்தோம். தமிழ்நாடு நினைத்தால் என்ன செய்ய முடியுமென்ற ஒரு போராட்டத்தை பார்த்தோம். நம் குழந்தைகளுக்காகவும் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுறது நம்மளுடைய ஒரு கடமை என்று தான் நான் நினைக்கிறேன். அறவழியில் இதை மறுபடியும் இந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு நீங்கள் எங்களை பிளாக்மெயில் எல்லாம் பண்ண முடியாது என்ற செய்தியை தமிழ்நாடு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அதனால் எல்லா என்னுடைய சொந்தங்களுக்கும் இது அரசியல் அப்பாற்பட்டு, கட்சிகளை அப்பாற்பட்டு எல்லோரும் இந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் துவங்குகிறோம். இந்த பிரஸ் நோட் எல்லாருக்கும் கொடுத்துட்றேன். போதுமான இடம் இல்லையான்றதுலாம் நமக்கு தெரியாது. இது ஒரு போராட்டம். இது எங்கிருந்து போராடினாலும் இது உண்ணாவிரத போராட்டத்தில் ஒரு சக்தி உண்டு. அதற்கு அதற்கான பதில்கள் கிடைக்கும் என்பதின் நம்பிக்கை. அதுவும் இது நான் இருக்கும் தொகுதி, நான் அன்றாடம் பள்ளிக்கூடங்களுக்கு சென்று வரும் தொகுதி. இங்கே என்னுடைய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் சேர்ந்து தான் இந்த போராட்டம். அதனால இந்த தொகுதியிலேருந்து நாங்கள் பண்ணுவோம். பொது இடங்களில் நடத்தாம இது மாதிரி அறையில் நடத்துறது இல்லை, இது அறைன்றது இல்லை, இது என்னுடைய ஆஃபீஸ். இங்கே தான் மக்கள் என்ன பார்ப்பாங்க. பொது இடங்களில் நடத்தி இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட பல இடைஞ்சல்கள் வரலாம், பல டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் வரலாம், பல ப்ராப்ளம்ஸ் வரலாம். இதுவும் பொது இடம் தான், இதுவும் ஒரு ஆஃபீஸ் தான். இங்கே என்னுடைய இன்டென்ஷன் ஒரு பெரிய லைம்லைட் கெயின் பண்ணுறது இல்லை. என்னுடைய இன்டென்ஷன் இந்த போராட்டம் ஒரு எந்தவித தடையும் இல்லாமல், நாளைக்கு இங்கே டிராஃபிக் பிரச்சனை இருக்குது, இங்கேருந்து நீங்கள் நாங்கள் அங்கே நகருங்க இங்கே நகருங்கன்னு சொல்லாமல் ஒரு எந்தவித தடையும் இல்லாமல் நடக்கணும். இது ஒரு பொது இடங்கள் நடக்கணுன்றது தான் அது இந்த ஆஃபீஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.